வணக்கம். காசாவில் கண்டுபிடிக்கப்பட்ட வெகுஜன புதைகுழிகள் தொடர்பாகவே இன்றைய பதிவில் நோக்க இருக்கிறோம். இஸ்ரேலிய துருப்புக்களின் தாக்குதலின் பின்னர் காசாவின் 2 பெரிய மருத்துவமனைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட வெகுஜன புதைகுழிகள் குறித்து தெளிவான, வெளிப்படையான மற்றும் நம்பகமான விசாரணைக்கு ஐக்கிய நாடுகள் சபை அழைப்பு விடுத்துள்ளது. இந்த விடயத்தில் நம்பகமான புலனாய்வாளர் தளங்களை அணுக வேண்டும் என்று ஐக்கிய நாடுகளின் பேச்சாளர் ஸ்டீபன் டுஜாரிக் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் உண்மைகளை கண்டறிய காசாவில் அதிகமான ஊடகவியலாளர்கள் பணியாற்ற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக செவ்வாய்க்கிழமை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளின் தலைவர் வோல்கர் டர்க் காசா நகரில் உள்ள சீபா மருத்துவமனை மற்றும் தெற்கு நகரமான கான்யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பாரிய புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டதை கண்டு தான் திகில் அடைந்ததாக கூறியிருந்தார். மரணங்கள் தொடர்பாக சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். அத்துடன் தற்போது நிலவும் தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் சூழலை கருத்தில் கொண்டு இதில் சர்வதேச புலனாய்வாளர்களும் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை போரில் ஈடுபடும் திறன் இல்லாத பொதுமக்கள், கைதிகள் மற்றும் பிறரை வேண்டுமென்றே கொலை செய்வது ஒரு போர்க்குற்றமே என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை பேச்சாளர் வெகுஜன புதைகுழிகள் தொடர்பில் அமெரிக்க அதிகாரிகள் இஸ்ரேல் அரசாங்கத்திடம் தகவல் கேட்டுள்ளதாகவும் கூறியமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய படைகளுக்கு எதிராக அமெரிக்கா ரகசியமாக வழங்கிய நீண்ட தூர ஏவுகணைகளை யுக்ரைன் பயன்படுத்த தொடங்கியுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். இந்த ஆயுதங்கள் மார்ச் மாதம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனால் அங்கீகரிக்கப்பட்ட உதவி பொதியின் ஒரு பகுதியாகும். ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவில் ரஷ்யா இலக்குகளை தாக்குவதற்கு அவை ஏற்கனவே ஒரு முறை பயன்படுத்தப்பட்டுள்ளன என்று அமெரிக்க ஊடக அறிக்கைகள் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்கா முன்னர் உக்ரைனுக்கு ராணுவ தந்திரோபாய ஏவுகணை அமைப்புகளின் இடைப்பட்ட பதிப்பை வழங்கியது. ஆனால் அமெரிக்க ராணுவ தயார் நிலையை சமரசம் செய்வது பற்றிய கவலைகள் காரணமாக இன்னும் சக்தி வாய்ந்த எதனையும் அனுப்ப தயங்கியது. இருப்பினும் பிப்ரவரியில் 300 கிலோமீட்டர் தூரம் வரை ஏவுகணைகளை ஏவக்கூடிய நீண்ட தூர அமைப்பை அனுப்புவதற்கு பைடன் ரகசியமாக பச்சை விளக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதிபரின் நேரடி வழிகாட்டலின் பேரில் அமெரிக்கா உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணையை வழங்கியது என்பதை என்னால் உறுதிப்படுத்த முடியும் என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் பெடேல் கூறினார். உக்ரைனின் கோரிக்கையின் பேரில் உக்ரைனுக்கான செயல்பாட்டு பாதுகாப்பை பேணுவதற்காக அமெரிக்கா இதை ஆரம்பத்தில் அறிவிக்கவில்லை என்று அவர் மேலும் கூறினார். நீண்ட தூர ஏவுகணைகள் கடந்த வாரம் முதல் முறையாக ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவில் உள்ள ரஷ்ய விமான நிலையத்தை தாக்க பயன்படுத்தப்பட்டன என்று பெயரிடப்படாத அமெரிக்க அதிகாரியை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் புதிய ஏவுகணைகள் செவ்வாயன்று இரவோடு இரவாக ஆக்கிரமிக்கப்பட்ட பெர்டியன்ஸ் துறைமுக நகரத்தில் ரஷ்ய துருப்புக்கள் மீதான தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது.